ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைக்கு ஆசை அடுத்து வரக்கூடிய எபிசோடில் இப்போது அந்த ஏமாத்துக்காரங்க மனோஜ்கிட்டையும் ரோஹினிகிட்டையும் அந்த 5,00,000 பணத்தை வாங்கிட்டு மீதி பணத்தை கண்டிப்பாக அந்த மனோஜ் வந்து ரெடி பண்ணிவிடுவான். அதை வாங்கிட்டு நம்ம வந்து தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி தான் அவங்க பிளான் போட்டிருக்காங்க. இங்கே இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா லோன் போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அட்வான்ஸுக்கான அந்த மீதி காசை போடுறதுக்கு டீலர்ஸ் எல்லார்ட்டையும் இருக்க வேண்டிய அந்த வர வேண்டிய தொகை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் மொத்தமாக வந்து வாங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷிக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக கொஞ்சம் பணத்தை வாங்கி இப்போ மொத்தமாக 30,00,000 கொண்டு போயிட்டு அந்த ஏமாத்துக்காரன்ட்ட கொடுக்குறான். அவங்களும் நம்ம சொந்த வீட்டுக்கு வந்து கொடுக்குற மாதிரி சாவிலாம் கொடுத்துட்டு அங்கே எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ முத்து, இங்கே மீனா, அப்புறம் இந்த மனோஜ், அப்புறம் ரவி எல்லாம் அங்கே இருக்கும்போது தான் தெரியுது இது ஏமாந்துருக்கோம் அப்படின்ற விஷயம். அதுக்கப்புறமா தான் தெரிய வருது. ஸோ வீட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பதிவு பண்ணுறதுக்கு போகும்பொழுது தான் அது அவங்க வீடு இல்லை அப்படின்றதும், அந்த வீட்டுக்கு உண்மையான சொந்தக்காரி இந்த ஜீவா அப்படின்ற விஷயமும் அதுக்கப்புறமா தான் தெரிய வருது. இதை விட செம்ம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ முத்துவுக்கும் ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. இந்த மனோஜ், ரோகிணியும் இந்த ஜீவாட்டேருந்து 30,00,000 பணம் வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தை தான் மலேசியாவில் எங்கள் அப்பாவுக்கு தான் சொல்லி இந்த ரோகிணி பொய் சொல்லிருக்கா அப்படின்ற விஷயத்த முத்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்போ மனோஜுக்கு ஒரு பக்கம் செம்ம லாஸு, 30,00,000 பணமும் போச்சு, செம்ம ஏமாந்துருக்கான். மெயினாக வந்து அந்த 5,00,000 கொடுக்கும்போதே சொன்னாங்க, வேணான்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி நீ பொறாமப்படுறன்ற மாதிரி இந்த ரோகிணி சொல்லி அந்த பணத்தை கொடுக்க வச்சாங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து இப்போ இவங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிது. இப்போ முத்துக்கும் ஒரு பக்கம் உண்மை தெரிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. வசமாக சிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை வழக்கம் போல் இதுக்கும் வந்து இந்த மீனா முத்து தான் காரணம் அப்படின்ற மாதிரி இந்த விஜயா சொல்ல போதா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.